நல்லா கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. திஸ் மந்த் இஸ் ஃபெய்த் மந்த். என்ன மந்த்? விசுவாசத்தின் மாதம். ஏன் இந்த மாதத்தை நான் விசுவாசத்தின் மாதம்னு சொல்றேன்னா, இந்த மாதத்துல நீங்க என்ன விசுவாசித்தாலும் நடக்கும்யா. கைத்தட்டுறவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு முறை புரியாதவங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒருவேளை உங்கள் வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தால், நீங்கள் விசுவாசித்தால் இந்த மாதத்தில் தேவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வார். உங்களுடைய வீட்டு பத்திரத்தை இந்த மாதம் திருப்பிக் கொள்ளுகிற மாதமாக இருக்கும், நீங்கள் விசுவாசித்தால். ஃபெய்த். ஆமென். இந்த மாதம் விசுவாசிங்க. ஒருவேளை சின்ன காரியமாக கூட இருக்கலாம், ரொம்ப சின்ன காரியமாக இருக்கலாம். வந்து சொல்ல முடியாத ஐயா இதெல்லாம் செய்வார், செய்வார். ஆமென். ஒன்றே ஒன்று தான். நீங்க என்ன தெரியுமா? விசுவாசி.